அந்த அதுல இருக்கிற காய் அந்த 2 காய் தாமன சுவாமிக்கு தோளுடைய சிறிய கிடைக்கின்ற அந்த குண்டலமும் தோளும் அப்படி அடாமரத்து காய் தலையும் வாசியை தறிந்திட சுமை அடைந்தான் நல்ல சுமார் நேர ராத்திரி நேரத்துக்கு யாரும் நேர எங்க போராட்டம் தரித்த இந்தனம் ஜனந்தோறும் தான் நீர் பங்கி பருத்தி தேங்கி அழுத்திய தனையுடையாராய் ரொம்ப நாளா அந்த சுமந்து தலையில முடியெல்லாம் பிடிச்சான் படுக்கை அப்படி விறகு சுமந்து நான் விட மாட்டேன் என்ன கடவுள் கேட்கலா விட மாட்டேன் என்ன கடவுள் இப்படி தலையை பிரச்சனை சும்மா எனக்கு இதான் லாயக் என்று சொல்லி அப்படியே தலை பூரா அவ்வளவு உதிர்ந்து போய் ஒரு மழுக்கப்பட்டேன். அதில் நாங்கள் அவசரம் தெரிந்து அழுந்திய தலை உடையரால் பறிந்து மறிந்த கங்கையும் பங்குரையும் அங்கையும் காணாம். இடது பார்த்து உமாதேவியும் வரல, சரஸ்வதி கங்காதேவியும் வரல, 2 பேரும் காணும். தெரிந்த இந்த துணை திருமுடியின் மேலி இந்த விறகு அப்படி ஒரு 40-50 குச்சியை தலையில வச்சுட்டேன். என்று தோன்றியும் ஊனின்றியே இடைத்த யாக்கையராய் சரி தலைதான் பிடிக்குது. உடம்பு பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கட்னியா கிடந்து வருமானம் இல்லாம எதிர்பார்க்காரா சுவாமி. இப்படி ஒரு இடத்துல நம்ம பார்க்கல. சுவாமி எதிர்பார்க்காரு இடைத்த யாக்கையர் ரொம்ப இறைச்சியில வரவே கேட்டாங்க. அன்னைக்கு பார்த்து இறைச்சியில இடைத்து சிலர் குண்டாடும் 4 ஆள் குண்டாடும் அப்படின்னு இடத்தை யாக்கியற எண்புக்கு ஒன்று எறும்பெல்லாம் தெரியலாம். எல்லா எறும்பு முதுகெலும்பு எல்லாம் தெரியும், படிச்சுன்னு தெரியும். ஸ்கேன் பண்ணலாம், டாக்டர் பார்த்தாலும் சொல்லிவார் இந்த எறும்புல என்ன சொல்லிவார். அப்படி எண்புக்கு ஒன்று பூனின்றியே சதையே கிடையாது. உடம்புல சதை பற்றி இல்லாம எதிர்பார்க்கிறார் சுவாமி. என்பு தோன்றி ஊனின்றியே இடத்தை ஆக்கையராய் அன்பு தோன்றியே கண்டவர் அகம் கனிந்து இறங்க. அவரை பார்த்தவங்க இறக்கப்படுவாங்களா? அது பாவம். இப்படி எதிர்பார்த்தாரு. இவருக்கு வருமானமே கிடையாது, நாம இவற்றை விறகு வாங்குவோம் என்று நானும் அவரை கண்டு இறக்கப்படுதான். கண்டவர் அகம் கனிந்திறங்க வந்து தோன்றிய மனமொழி கடந்த தாழ் மகர்பால் முன்பு தோன்றிய கவச்சினான் முடிவிசை சூட்ட திருமுகத்து வேர்வன்ப முகத்துல வேறையா என்ன சும அதிகமா இருக்கா. சும அதிகமா இருக்க காரணத்தினால வெயிட்டு தாங்க முடியாம முகமெல்லாம் வேர்த்திருக்கு. அப்படி வேர்த்தி திருமுகத்து வேர்வன்ப வாய் குவிந்து ஒளி செய்ய வாய் வெறுமோ செருப்புறம் மீத வெறுமோ செய்திருக்காரு. செய்ய வருவர் கற்றுரை தான் மேல் சாப்பிடுவர். கொஞ்சம் தூரம் போவார், வீட்டு தாங்க முடியல, அங்க ஒரு கல் இருக்கும், அது திரும்ப கொஞ்ச நேரம் சுத்திக்கிறவர். ஆக சாப்பிடுவர் பக்கத்துல தண்ணி ஏதாவது அந்த காலத்தில் டேப் பிரயணம் அதை வெளியே பானை வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி குடிப்பார். கருகுவார் எடுப்பார் தலைமே திருவச்சிருப்பார். வெம்மைமே பறிய கிருகையார் அடிக்கடி எடுத்து ஏந்தி ஊருவார். மதுரையில ஊருக்குள்ள வந்தாச்சு. நேர ஏமனாக இருக்கிறானே அவன் பங்களாபுரத்தில் வேற என்ன செய்வார் இருப்பார். எப்போ ராத்திரியா பகலா அருணாச்சலம் ராத்திரி.
நடந்து கொள்ளுதற்கு அராவினை அகந்து நான் மாடம் இடைந்த வீதியும் கவலையும் முழுக்கரும் இடைந்து தொடர்ந்த வேதம் கிரமநாள் சூழ்ச்சியும் பகலும் கடந்து போகி அபிசிவரான் கடைத்தலை செல்வான். தெருக்கள் வர சந்துகள் வர யார் யார் வாங்காமலோ அவங்க வீடுகளா போய் விறகு வர அதுக்குள்ள சாயந்தரம் அப்படியே சூரியன் மேல மேற்கடல்தான் வரவு நேர்ந்து அழைப்பவன ஆம்பல் மாமகன் இரவு நான்கு வெண்மகை வெண்மணி நகைச்சியல கிழக்க பார்த்தா நிலா இந்த காட்சியை நம்ம எடுத்துட்டு பார்ப்போம். அப்படி நிலா நல்ல சுறுசுறுப்பா கிழக்க வந்துச்சு. நகைக்கிற உயிர் துணைவன் பிரிவை நோக்கினார கண்ணீர் திருகு தாமரை நிலைகள் தூங்கிட தாமரைகள்னா மொட்டு அப்படியே கூட பகல்ல விழுந்திருப்போம், ராத்திரி தாமரை மூடிடும். கதிரகன் குடகன் நீந்த சூரியன் கிடக்க அப்படியே உள்ள போயிட்டான். பரவால் அழைத்து அருகனை பார்க்கும் கடலை சிறகரால் அழைத்து இரும்பொழில் குடம்பையில் செறிய நரப வார்ப்படையும் உண்டதே என இயற்கை மணந்தோடு பொறைகள் தாமரை பள்ளியுள் கண் படுக்க கரடிகளெல்லாம் அப்படியே ஓடி 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 ஒரு கூட்டம் கூட்டமா அங்கங்க அவங்களுடைய அந்த கூடுகள் எங்க இருக்கிற பார்க்க சின்ன கொஞ்சையும் மனனையும் அழைச்சிட்டு அந்த தன்னுடைய அருமையான இடத்துல போய் சேர்ந்துடும். பறவை மிருகங்கள் அவங்க படுத்தணும். அதுக்கப்புறம் வண்டுகள் இரவு தியானம் பார்க்க முடியாது, அதுக்காக தாமரை போய் வண்டுகளா படுத்தணும். எல்லாம் ரெஸ்ட் எடுத்த நேரம் அந்த சமயத்தில் என்ன நடக்கும் பாருங்க. குண்டன நீரை குறுங்கினம் குறைஞ்சினம் அந்த மலையில இருக்கிற குரங்கு கூட்டம் இருக்க அது பெய்யாம போட்ட குரங்கு ராத்திரி இருந்தா அசையா படுத்தாரு. குரங்கினம் பொதுமர் புக்கு உறங்க சோழர்கள குரங்கு குரங்கி முன்னையா மகாவித்த கன்றுள்ளி முந்தி கொண்டையானிரை அனைத்தும் குறுகில நல்லா ஆடு மாடுகள்லாம் மேய்க்கப்படுறதுலாம் வீட்டுக்கு வந்து மாடுகள்லாம் தன்னுடைய வீடுகளில் போய் சேர்ந்துருக்கு. கண்ணுக்குட்டி அந்த தாய்ப்பற்றோட போய் சேர்ந்துருக்கு. கல்வி மாணவர் சிறுவார்களை கணக்கொலி அடங்க அடிபட்ட வேண்டாம். ஒரு மகாணி மகாணி ரெண்டு மகாணி அடைக்கா வாய்ப்பாடு ஒரு சத்தம் இல்லை. எல்லாம் வாய்ப்பாடு அந்த வாய்ப்பாடு சத்தமே கணக்கு கணக்கு பற்றின வேற இயற்கையில் வரல, வேலியெல்லாம் வரல, நம்ம கணக்கு தான். கணக்கொலி அடங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் போறா கணக்கு வாய்ப்பாடு சத்தமோ சொல்லுவாங்கல்ல, சாயந்தரம் அதுவும் சைலண்ட் ஆகி வளைந்த பூமனை மகனே துயில் வருமான கடைந்த காரிருள் மெல்லன கவித பிரிமாறு இணைந்த காதல நெஞ்சிலே எரிகனை நாட்ட மனை வாசல் இருக்கிறார். எல்லாரும் வீட்டு வாசல் கணவனை பார்த்து கொடுக்கிறார். திங்கள் முதல் முயல் கரை திலகமும் சிவந்த மங்குராடையும் மயங்கிருள் போதியும் ஆன்மீன் பொங்குமாறனும் குனிந்து தன் பொங்கனை பொறுப்பன் மங்கை தேடி வந்தார் என வந்தது மாலை மாலையாகி இந்த பெண்மணி வருகிறார். அழகான நட்சத்திரங்களாக மாலை அணிஞ்சிருக்கிறார். கண்ணக்கரையில் போரை போட்டு மூடிக்கிறார். போரை போட்டு மூடிக்கொண்டு மாலையாகி நேரம் வந்திருக்கிறது. எடுத்த இந்தனம் ஒரு புறத்தி இறக்கி ரொம்ப சுமையா இருக்கு. இந்த துணியை வச்சு இட்டு ஊன்றி அடுத்த வன்புற திண்ணனிலிருந்து திண்ணனி அமர்ந்து இழைப்பாரி யார் வாங்க போறா ஆனால் திண்ணையில வச்சுட்டு கொஞ்சம் இழைப்பாரு அப்படியே கொஞ்ச நேரம் சாய்ந்தாரு இருக்காரு. இழைப்பால்
இடைப்பாடி தொடுத்த இன்னிசை சிறிது எழி பாடினார். சுமந்தரா அழகா ஒரு இசை பாடலை பாட ஆரம்பிச்சார். அது யாருன்னா ஏமநாதன் வீடு. ஏமநாதன் வீட்டு திண்ணையில இறக்குனாரு, அப்படியே ரெஸ்ட் எடுத்தாரு, பாட ஆரம்பிச்சார். அப்படியே நம்ம பையன் படிக்கும் போதே சினிமா பாட்டு கணக்கு புஸ்தகத்துக்குள்ளே சினிமா பாட்டார். அந்த இடத்துல அவன் கூட ஃபார்முலா படிக்கான்னு பக்கத்தில் போனா சினிமா பாட்டார். அவன் ரொம்ப டயர்ல சினிமா பாட்டு நமக்கு பாட்டு. அங்க அவள் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சார். பாருங்க இவளுக்கு இனித்தை சிறிதையறி தேர்ந்த பாட வச்சார். பாடினார் சுருதி மடித்து யார் அவன் பாடுவான் என்று இசை வந்தான். உட்காந்து பாடல் நடக்க இன்னும் அருமையா இருந்த பாட்டு உடைப்ப அவன் காதல் இருந்துச்சு. உடனே முடியாது நல்ல வெளியே பார்க்கணும். பண்டலை பொன்றையான் வந்து நேராக வந்தேன். விறகாடுகிற அவன் முன்னால வந்தான். எவனாக நீ யாரை, நீ யாருக்கா நம்ம அழகா பண்ண நீ யாரை என்றான். பண்டனை விவஞ்சி பான பத்திரன் அடிமை என்றான். எங்க ஊர்ல அழகா பாடுவாரே பானபத்திரர், அவனை மாணவன், அவனை அடிமை என்று பதிச்சுறாரு. முண்டக மலரோன் மானோன் புரந்தரன் முதல் ஏன் மற்ற ஏனை அண்டரும் தன் உச்சேர்ந்த அடிமையார் கொண்டாமான். பிரம்மவிஷ்ணுதான் தன் அடிமையார் கொண்ட பரமேஸ்வரன் சொல்றார். நான் பானபத்திரருக்கு அடிமைங்கிறேன். உலகப்பட அவர் அடிமை. அவர் என்ன சொல்றாருங்க, யமராஜனை விரட்டுறதுக்காக அடிமையா சொல்றேன். நான் பானபத்திரன் அடிமை. கனிசை கிழவன் தன்கீழ் கற்பவர் அநேகர். இந்த ஆசிரியர் இருக்காரே பானபத்திரன், அவற்றை நிறைய பேர் பாட்டு படிக்காங்க. நான் போய் சேர்ந்தேன். எனக்கு ஒரு தொண்ட சரி வயசு எனக்கு வருமா போனா வரட்டு. நீ நாயக்குள்ள வகுப்பு வெளியே போடான்னு வரட்டு. கனீசை கிழவன் தங்கீழ் கற்பவர் அநேகர் தமிழ் நனீசை கிழமை வெற்றினான் அவ்வியனானேன். நான் போய் சேர்ந்தேன். தனீசை கிழவன் நோக்கி இப்படி பாடாது வயசான உனக்கு போய் போடணும்ப்பா, இதெல்லாம் எனக்கு தேவையா, வேற ஏதாவது ஒரு பழைய போ. கனீசை கிழவன் நோக்கி தகையெல்லாம் ஒடுங்க மூத்தாய் இருந்து சொல்லாதீங்க, உனக்கு பாட்டு வரைக்கிறா. இனி இசை கிழமைக்கு ஆகா என்னை தள்ளி விட்டான். டிசி முடிச்சு போட்டுட்டு வேற ஸ்கூல் போய் சேர்ந்துப்போ, நம்ம ஸ்கூலுக்கு ஆயிரத்துல என்று வேற ஸ்கூல்ல இருந்து வேலைக்கு சேர்ந்துப்போம். படிக்க வேலைக்கு ஸ்கூல் உயர்ந்த சொல்லியும் படிக்க ஆளு வெளியே விளக்கிட்டாரு. இன்னிசை கிழமைக்கு ஆகாது என்று என்னை தள்ளிவிட்டான். வெவ்விறகு எரிந்து கட்டி கிடைக்கணுமே, அதுதான் நினைச்சேன். விறகு கேட்டேன். வெவ்விசை வெவ்விறு விறகு எரிந்து கட்டி விரை பகிர்ந்தேன். ஐயன் இவ்வாறு வயிறு ஓம்புகின்றேன். வயிற்று விட்டுப்போம், விறகு துணையா இருக்கிறேன். இத்தொழில் பூண்டேன் என்ற நண்படம் தெரிந்த ஹேமநாதன் விறகுமல்ல அபிசை ஒருகால் இன்னும் பாடன ஐயன் பாடும். அப்பா பாடபத்திரர் விரட்டனை என்ன அருமையா பார்த்தேன். இன்னொரு பாட அப்ப பாடலை ஒரு பாடு, இன்னொரு பாடு. யமநாதன் கேட்கிறான், பரமேஸ்வரத்தை யமநாதன் கேட்கிறான். விறகாடு நினைச்சிட்டு அவர் பாட ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொல்றாரு, இது சாதாரி பண்ணையில் உள்ள பாடுன்னு சொல்றாரு. யமனாங்கன்னா இது சாதாரி பண்ணையே கிடையாது, இந்த பண்ணையில யாரும் பாட முடியாத ஒரு பாட்டு இருப்பார். பாடபுத்தரோ யமனாதன் ஆனோம் இதை பாடவே முடியாதுயா, இப்படி ஒரு பாட்டு அருமையா பாடுறேன் என்று சொன்னான். இந்த காலத்துல சென்னையில
ராஜா அண்ணாமலை மன்றத்துல டிசம்பர் மாசம் தோறும் தேவார ஆராய்ச்சி வகுப்பு நடக்கும். 12 திருமுறைகள்ல முதல் 7 திருமுறை அடங்குறவர்கள் பண்ணாராய்ச்சி தர்மபுரம் சாமிநாதன் தலைமையில் நடக்கும். அந்த பண்ணாராய்ச்சி பண்ணுகிற போது கர்நாடக மியூசிக்ல பாட முடியாத சில செய்திகள் தேவாரத்தில் ஐயாருடைய அடிகளோ இருக்கிற திருவையார் போகணும் இடையில 6 போகும். இவரை தாண்டி போக முடியல. இங்கிருந்து ஐயாருடைய அடிகளோன்னு உச்சஸ்தாயில பாடுற உடனே அங்க 6 விலகி நிற்குது. போற நடந்து கூட கூப்பிட்டு வெளியே வர திரும்ப 6 போகும். பெரியவரா செய்தி பார்க்கணும். அந்த பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு தர்மபுரம் சாமிநாதன் பாடல். இந்த பாடலை கர்நாடக வல்லியர்கள் யாராவது அவர்கள் அந்த இசையை பாடி காலட்டும் சேலஞ்ச் பண்ண முடியாது. திருமுறைகளில் காணப்படுகின்ற கண்ணனுடைய சிறப்பெல்லாம் இப்பொழுது பெருசு பெருசா சினிலட்சணம் எங்க பார்த்தாலும் டிசம்பர் மாசம் ஏற்பட்டு இந்திசை காணகளை நடக்கும். கர்நாடக மியூசிக் வண்ணம் பக்கத்தில் வந்து திருமுறை பக்கத்தில் அவரோட சொல்லி விளக்கமா சொன்னார். ஐயாவுடைய அடிகளோடு பாட அவங்களால பாடவே முடியாது. சரிகம 15 7 சுரத்துல இது அடக்காது. எந்த பாடம் அது. அதே போல இன்னொரு பாடுங்க பாருங்க கேட்க ஆசையா இருக்கு. நான் எவனமே கேட்கிறோம் உடனே அவர்கள் செஞ்சுட்டு அந்த கசம மாட்டியா குண்டு நீர் வரைஞ்சிட்டு அண்ணன் அடிங்கொடி குறுங்காய் வந்த தந்தி நீர் அணிந்த நல்யாள் கண்டு ஆடலும் திரித்து கவிய சிவமேல் பாவன் விண்ணிலே ஒழுகிட்டென்ன வீட்டு மென் சுருதி கூட்டி யாழ் இருக்கிற அந்த நரம்பெல்லாம் அப்படியே இட்டு போய் கிடக்கு யாழ். அதெல்லாம் சரிப்படுத்துறார். நல்ல டைப் பண்ணிட்டு அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள யாழ் அந்த ஒரு பூசணிக்காய் கொண்டு அடியில் வச்சது மாதிரி அந்த யாழுடைய அடிகளை அது பாடாது. அதை வைத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் பாடுறேன். இசையுடைய தானம் தோறும் வெற நடந்து ஊசலாக அப்படியே ஊசலாக நரம்புல அழகா ஊசலாக நம்ம பார்க்கிறோம். வயலை வாசிக்கிறோம். வயலை எப்படி அழகா வாசிக்கிறாங்க. தேவாரத்தில் அவர் என்ன பாடுறாரோ அதே மாதிரி வயலில் சொன்னாங்க. ஆச்சரியமா கை நிறந்தான் அந்த நரம்பை போடும்போது கை நிறல போடும்போது இந்த பாட்டினுடைய கொஞ்ச நேரம் பாடின பாட்டையே ஓதார் பாடின பாட்டையே நல்ல அழகா யோகர பாட அந்த விரல்களை வச்சு பாட்டு ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி திசையோடு தானும் தோறும் விரல் நடந்து ஊசலாட இசை முதல் ஏழில் பல்வேறு இன்னிசை எழுந்து சாதாரி அசையொடு நீதி போக்கும் முடிய அறாம் யாருக்கும் நகை கதிர் அரபு கண்டன் ஒற்றுமை நயம் கண்டு ஆர்த்த அழகா அந்த களத்திலிருந்து வர்ற பாட்டு கையில் இருக்கிற யாழ் இந்த 2 ஓசையும் ஒரே மாதிரி போகுது. இது அதுவும் சேர்த்து பண்ணுறாங்க. கேட்கணும் விஷயமா இருக்க அப்படி பாடும்போது சில தப்புகள் செய்யக்கூடாதுன்னு சொல்ற பாடகர்கள் இன்னிசை பாடும்போது என்னதான் செய்யக்கூடாதுன்னு பயிர் அது ஒழிய வாங்கி சில பேர் பாடும்போது வயிறு உள்ளமும் முதுகு வயிறு ஒன்றா சில பேர் பாடும்போது கை பிச்சுல போய் பார்த்தேன். மதுரை மணி இருக்கிற மதுரை மணி இருக்காங்க. அவர் பாடும்போது சும்மா நான் அந்த 7வது அந்த காலத்தை கொடுப்பாங்க. இன்னும் ஆட்ட தெரியாது. ஆனா அவர் அந்த ஆக்ஷன் இருப்பாருங்க அது நமக்கு வேலைய அவர் பாடும்போது அப்படி எண்ணிப்பாரு. இந்த தோசமா வாய்ப்புனா தோசமா வாய்ப்பு கை அப்படி ஆட்டுவாரு. நாங்க கை தட்டுவோம் தோசமா நல்லா ஆட்டுவாரு. அது மாதிரி தப்புக்கள் செய்யக்கூடாது. மயிரது குடிய வாங்க அழுமுகம் காட்டல் சில பேர் வாழ்ந்த முகம் அழுதுட்டு இருக்கும். அழுதுட்டே வர்றாங்க. அழுமுகம் காட்டல்
வாங்கும் செய்ய புருவம் ஏறுது, 2 புருவம் சிலர் மேல, அது புலி சிங்கத்து புருவம் யார் மேல, அட பாதி சிரம் நடுக்க வழங்கு, சில தலை நடுங்கிட்டே பாடல், சிலவர் கண் ஆதல் அப்படி கண் கையில் மெடல், சிலர் கழுத்து நீங்கும் வாய் அங்காதல், சிலர் வாய் உள்ள இருக்கிற பண்புறா கிளீனா தெரியும். வாய் அங்காத்தல் எயிரவே காத்தல் செய்வான். இந்த உடல் தொழில் குற்றம் என்ப, இது உடல் செய்யாத வரை குற்றம் பாடகர் தீர்க்கக்கூடாது. ஏவனான் பார்க்கிற இந்த பாடகருக்கு அது இல்லவே ஜாமன் பாட வெள்ளை காபூடி ஓடல் ஓசை வெடிகுரல் நாஸ். அதுக்கப்புறம் அந்த இசைகள் ரொம்ப லோ டென்சிட்டி கீழே இருக்கக்கூடாது. கேட்கறது என்ன பண்ணாலும் அப்படி இருக்கக்கூடாது. ஓடு வெடி இருக்கக்கூடாது, இடி விட்டுவன் அப்படி படக்கூடாது. வெடிகுரல் நாசி என்ன எண்ணியடான் குற்றம் எரிந்து நின்று இரட்டல் தள்ளிய கழி போசை. அப்படி சில பாஷர் பாடுவது காக்கா கத்திரமா சிலர் பாடுவாங்க, அப்படின்னு பாடுறாரு. கோசைனா காகம், காகம் பாடுற மாதிரி பாடுறாரு. இடைக்கு நெட்டு இப்பு தள்ளி சொல்ல பாடல் தொழில் குற்றம் பெறும் தீர்ந்தே. ஆக உடல் குற்றம் கூடாது, தொழில் குற்றம் கூடாது. இப்படி எல்லாம் இல்லாம பாடணும்னா நேரில் எல்லாராலும் பாராட்டப்படுவார்கள். எழுதி சிக்கிரம்போ ஒரு படம் எப்படி இருக்கும், அது மேல பாடல உட்காந்துக்கணும். இருக்குன்னு திருப்பி கிடப்பாரு, வேற யாரும் பேசுறது பாடுவது. 2 பேரும் நீங்க பேசிட்டு நாங்க பாடக்கூடாது, 2 பேரும் தூங்கினாங்க, இதெல்லாம் கணக்கிடக்கூடாது. அப்படியே படம் போட எழுதி சித்திரம்போல் மன்னி இடமெனும் அறிவிங்கோதை. அழகா அறிவிக்கும் போது ஒரே மாதிரி சத்தம் அது மேற்கொள்ளும். முட ஒளி கஞ்சனாலும் பலம்புரி முழலும் ஓசை. அருமையான சங்கராகும், அழகான அருமையான முடவொலி. இவையெல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அந்த இசையை பெருக்குமோ அது மாதிரி இருக்கணும். கொழுதிசை வண்டின்றார் இசை குணம் வேறன் விடுமினை சிறமி மேலன் வீழ்ச்சி போல் பாடல் பண்பு. அருமையா பாடல் கட்டியிருக்க. பொருந்த மந்திரத்தினோடும் மத்தின் மந்தாரம் போக்கி திரும்பிய துள்ள தூங்கல் மெலிவது சிறப்பற்றை மருந்தன செய்யோசை இசை ஓசை மழாங்காற்றி விருந்தன செவி மாந்த பாடினார் வேதத்தி நம பார்வதி பலனே. வேதத்தில் வேதங்களெல்லாம் பாடிய பரமேஸ்வரன் ஒரு திணையில உட்கார்ந்து அருமையா பாடுறாரியா. இப்படிப்பட்ட பாடல யாருக்காக? வானபுத்தருக்காக, ஏமநாதனை விரட்டுவதற்காக இப்படி பாடுற. எப்படி பாடுற? மலரோன் அறியா அரசாய் மதுரை அமர்ந்தான் என்னே. அரசாய் மதுரை அமர்ந்தான் அவன் கொடைசாரன் புகுந்தான் என்னே. இதே மாதிரி அவர் சரியா சுவாமிகள் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு 10 பாட்டு இதே மாதிரி பண்றாரு. கடைசி பதிவு பண்ணாங்க பிரம்ம விஷ்ணுக்கள் அறிய முடியாத பரமேஸ்வரன் அரசாய் மதுரை அமர்ந்தான் என்னே. வந்து சக்கரவர்த்தி இருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. பிரம்ம விஷ்ணு தேடி காண முடியாத பரமேஸ்வரன் தானே மதுரையில வந்துடாரு. இந்த பாட்டு மதுரை அமர்ந்தான் அரசாய் மதுரை அமர்ந்தான் அவன் என்னும்
குறைசார் மனனும் புகுந்தானே அப்படின்னு தெரியுமா? அந்த பிரபு என் மனத்திலே புகுந்துறாங்க. ஆச்சரியமா இருக்கு. பிரம்மவிஷ்ணு அறிமுடியாத பரமேஸ்வரன் மதுரையிலே மன்னனா இருக்கிறார். அதே தெரியுமா? என் மனதிலே மன்னனா இருக்கிறார். பாடல் மறையும் தெளியா பரமன் எதென்றதான் அறிய முடியாத பரமேஸ்வரன். பாடல் மறையும் தெளியா பரமன் கூடல் கோயில் கொண்டான் என்னே. கூடலாகிய சொக்கநாதர் கோயிலாக இருக்கிறாரு. கூடல் போல கொடியேன் அகமும் இந்த அருமையான கோயில் போல என்னுடைய ஒன்று பெற்றால் என் மகத்திலையும் மனதிலையும் ஆடல் அரங்கா அமர்ந்தான் பாடல் மறையும் தெளியா பரமன் கூடல் கோயில் கொண்டான் என்னே. கூடல் போல கொடியேன் அகமும் ஆடல் அரங்கா அமர்ந்தான் என்னே. நீல வண்ணன் வேரா நிகழன் ஆரவாய் அமர்ந்தான் என்னே. பிரம்மேஸ்வரன் ஆரவாய் வந்திருக்கிறான். ஆரவாய் அமர்ந்தான் என்னே. ஆரவாயில் அரண் வாசம் கோயன் உள்ளமும் புகுந்தான் என்னே. அப்படிப்பட்டவர்னா என் மனசையும் பாடாரு. ஆணவத்தினால் கருத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த விலகு நீக்கிறவரு ஏதாவது பார்த்து பார்த்து பொறுமைதான். என்ன அழகான பாட்டு, எப்படி ஆழமான பாட்டு, என்ன அற்புதமான கருத்துக்கள் வச்சுக்க பாட்டு. முதல் பாட்ட மதுரை, இரண்டாவது பாட்ட கூடல், மூணாவது பாட்ட ஆளவாய். மூணு காட்டம், முதல் காட்டம், கூடல் காட்டம், ஆளவாய் காட்டம். திருடாபுரம் அந்த மூணையும் சொல்றாரு பாருங்க. ஆனந்தம் பிரானை காப்பான் பருந்தொடு நிழல் போக்கல்ல யாழ் அரும்பி இசையின் பின் செல்ல இசைத்த எண்ணிக்கே நந்த கண்டவ அரகம் செதுக்கி செதுக்காரோடி மகிழ்த்துறை வடிய தேக்கி யானையின் நமதையாக்கை இசை மயமாக்கியது அன்றே. அவர் பாட பாட்டு பிரபஞ்சம் பூரா எப்படி பிறப்படிப்பட்டும் போது உலகமெல்லாம் பிறப்படிப்பட்டதோ ஆனார் தன் நாடுல தன் புறாவுல அஞ்சாட்சியர்களுக்கு பாடும்போது துணியும் அதனுடைய எதிரியாக இருக்கிற நரிவு பக்கத்தில் விட்டு, மான சிங்கமும் பக்கத்தில் விட்டு, கீழி பாம்பு பக்கத்தில் விட்டு, அப்படிப்பட்டு எதிரிகளெல்லாம் நிற்கிறான் பெரிய பிரான்சப்பா. அது மாதிரி உலகமெல்லாம் அந்த பாட்டை கேட்டு கருக்களும் சரியா மரங்கள்லாம் ஆடல அப்படி நின்றுச்சு. அப்படியே மரங்கள் காத்து ஆடுங்களா ஒன்னும் ஆடல. முன்னியில் சததியும் கரியா கடல் அலையது கப்புனா கடல் அடிக்கும். நீண்ட பொறுப்புள்ளி அருவி காலும் அருவி அப்படியே விட்டாலும் தெரியும் அப்படியே நிற்குது. கீழே பிடிச்சாலும் தண்ணி விளம்பரம் விளம்பரம் அப்படியே நிற்குது. நதிகளும் புரண்டு சுள்ளா நதிகளும் ஓட்டமே காணும் அப்படி நிற்குது. ஆறுக்கடல் விளைத்த கீத இனிசை அமுதமான் அந்த இனிசை அமுதத்தை அப்படியே அருந்தி அருந்தி எல்லாம் நிற்குது. மறுக்கட வைவன் தீட்டி வைத்த சித்திரமே முத்த எல்லாம் படமா இருக்கு. சித்திரத்துல ஆடாத அப்படி இருந்து ஆடணும். வடித்து சோர்வ சிலர் சிலர் பாடுறவங்கலாம் அந்த பாட்டை கட்டு பிணிக்கிற வச்சான். நான் மனது பாட முடியாது. மீனைகளை வடித்து சோர்வா சிலர் சிலர் விரல் நடத்தும் யான் அரும்பியடாலும் கண்ணத்தியடாலும் வேறாக வேட்பார். நாணமோடு உபகை கண்ட நாத்தலை அடங்கி தங்கள் மானினை அவருமே செய்வார். இங்கேய மயங்கி சின்னோ எவ்வளவு இங்கே கண்ணா பாடுவாங்க அப்படியே ஸ்டாப் எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இவன் என்ன செய்யலாம் பார்ப்போம். போதுடான் பரமன் பாத போதுடான் நான்
மீதுடான் பரமானந்த மேல நீதி உள்ளான் அழகாக தாமரத்தில் பெருமாள் நிற்கிறார். கடல் இருக்கிறார் பரந்தாமன், பால்கடலில் படி கொண்டிருக்கிற பரந்தாமன் அவர் கழிவுண்டு அமைதிக்கிறார். அவங்கள ஆடல சிலர் திரும்ப ஆடுவாங்க. தேவி மீதுடான் பரமானந்த வேலை மீதுடான் தாதுடான் கமல கண்போர் சதமகன் மூடனெல்லாம் பாதுகளே என்றான். கண்ணுடான் காரணம் கேட்டு இந்த இடத்துனா எனக்கு உடம்பு பூரா கண்ணுக்கு முதலா காதா இருக்கக்கூடாதா? நல்ல அழகா கேட்டு இந்த பாட்டு அருமையா கேட்கணும். தேவஞ்சி நினைக்கணும் உடம்புலாம் காதா இருக்கக்கூடாதா? நம்ம நினைக்கிறோம் கதையில முன்னால பின்னால கண்ணா இருக்கக்கூடாது. சாமி அங்க ஒரு சேனல் இங்கிட்டு ஒரு சேனல், பேக்கில் ஒரு சேனல் பார்க்கலாம், அந்த சைடில் ஒரு சேனல், இந்த சைடில் ஒரு சேனல். வெறும் 2 கண்ணை மட்டும் வச்சுட்டாரு. 1000 கண் படைத்ததே அந்த பிரமாணம் சொல்வாரு. முருகப்பெருமான பார்த்து என்னப்பா உங்களுடைய அழகை பார்க்க 1000 கண் போட்டு இருப்பாங்க. இப்ப 8 கண் இங்க 2 இங்க 2 அங்க 2 பேக்கில் 2 8 கண் இருந்தா 4 பக்கம் டிவி விதவிதமான சேனலை பார்த்து